ஹாப்பி வெனஸ்டே டு யூ ஆல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். இன்றைக்கு உங்களோட பிளான் என்ன? என்னுடைய பிளான் நிறைய இருக்குது. ஆனால் அதுக்கு முதல் உங்களோட சேர்ந்து என்னுடைய ஃபேவரட் விஷயம், ஒரு ஃபுல் பிக் கப் ஆஃப் காஃபியை ஒரு சிப் எடுப்போம். ஓகே, இந்த மூமெண்ட்டுக்காக தான் ரொம்ப வெயிட் பண்ணினான். காலையிலிருந்து நிறைய வேலைகள், கடந்த நாட்களாகவும் எனக்கு நிறைய வேலைகள் தான். வீட்லேயும் சரி, ஒர்க் ரீதியாகவும் சரி. ஹவ்வா அது அடுத்த பட்சமாக கதைப்போம். ஆனால் இப்போ இந்த வீடியோ மூலமாக கதைக்க நான் ஆசைப்படுறது என்னென்னா, ஒருத்தங்க உருவத்தை பார்த்து கேலி கிண்டல் பண்ணுறத நிறுத்துங்க சில பேர். ஓகே, இதை நான் எடுத்து கதைக்கிறதுக்கு என்ன காரணம்டா, யாராவது உங்களை உருவ கேலி பண்ணிட்டாங்களா என்று கேட்காதீங்க. நானெல்லாம் அதெல்லாம் தாண்டி தான் வந்தேன். நான் பண்ணியிருக்கிறாங்க, நிறைய பேர் பண்ணாங்க, இனிமேலும் பண்ண போகிறாங்க. அது எனக்கு ஒரு பொருட்டா இப்போ இனிமேல் இல்லை. ஆனால் பண்ணி கொண்டு இருக்கிறவங்களா நீங்கள் இருந்தீங்கன்னா அதை நிறுத்தி தொலையுங்க. ஓகே, பிகாஸ் நீங்கள் ஒன்றும் இந்த உலகத்தில் யாருமே 100% பர்ஃபெக்ட் கிடையாது. உருவக்கேலி பண்ணுற உங்களுடைய அந்த மனசு ஒரு அருவருப்பான ஒரு அடையாளம் உங்களுக்கு. மற்றவங்களோட உடம்பை, மற்றவங்களோட வெளி தோற்றத்தை, உள் தோற்றத்தை கூட கேலி கிண்டல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் மனிதாபிமானத்தோட வாழ்கிறதுக்கு அருகதையே இல்லாத சில உயிர் இனங்கள். ஓகே, however, மூணாவது மனுஷங்களை நாம் உருவக்கேலி பண்ணுறதுக்கு முதல் சில குடும்பத்தில் சில பேர் தங்களோட குடும்பத்தில் தங்களுடைய லவ்வபிள் மனசையே கிண்டல் பண்ணுவாங்க. மேபி அறிந்து கிண்டல் பண்ணுவாங்க, சில அறியாமலும் கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் ஐ டோன்ட் பிலீவ் இன் அறியாமல். ஃபார் எக்ஸாம்பிள், எங்களோட வீட்டிலே எங்கள் அப்பா எங்கள் அம்மா குண்டமாடு தான் கூப்பிடுவார். அது எனக்கு இன்றைக்கு வரைக்கும் தெரியாது. எங்கள் அம்மா அந்த மனசில் அது பாதிப்பு ஏற்பட்டதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் வளரும்போது எனக்கு அது ஒரு பாதிப்பு ஏற்பட்டது. எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை குண்டமாண்டு கூப்பிட்றது எனக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டது. பட் என்னால் வளரும்போது என்னையே நிறைய பேர் உருவக்கேலி செய்ததால் எனக்கு இந்த விஷயத்தில் கதைக்கிற திறமை இருக்கல அந்த டைமில். ஐ டோன்ட் நோ. நான் ஏன் இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, அது ஒரு காதல் ஆளை கூப்பிடலாம், செல்லத்தால் கூப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு உங்களில் சில பேர் சொல்லலாம். அது கணவன் மனைவிக்கு இடையில் அவங்க அப்படி ஒரு 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 அண்டர்ஸ்டாண்டிங்கோட கூப்பிட விட்டுருப்பாங்கன்ட்டு. என்னங்க, ஒருத்தங்க இந்த உடல் வாக வச்சு செல்லமாக கூப்பிடுறது, அதாவது இந்த உடல் வாக வச்சு ஒரு புனைப்பேரை போட்டு செல்லமாக கூப்பிடுறது அன்பாலையா? குண்டு அம்மா என்றால் என்ன? குண்டானவங்க. அது ஆக்களுக்கு முன்னுக்கு கூப்பிடும்போது அந்த அவங்களுக்கு வலிக்குதோ இல்லையோ, பார்க்குற நல்ல மனது ஆக்களுக்கு வலிக்கத்தான் செய்யும். உருவத்தை வச்சு அப்படி செய்கிறது. அடுத்தது கலரை வச்சு, கருப்பு வெள்ளை, கருப்பி வெள்ளையன், இதெல்லாம் என்ன எங்கிருந்து தான் இந்த மாதிரி அருவருப்பான சில குணங்களை சில பேர் பெற்றிருக்காங்கன்ட்டு எனக்கு தெரியாது. சில பேர் கெட்டவங்களா இருக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை இதுக்கு, இப்படி கூப்பிடுறதுக்கு. மோஸ்ட்லி நார்மலான மாதிரி ப்ரெசன்ட் பண்ணுற ஆக்கள் கூட தங்களோட ஃபேமிலியோ இல்லாட்டா மூணாவது மனுஷங்களே திடீரென்று இப்படியான புனைப்பெயர்களை வச்சு இப்படியான பேர்களை வச்சு கூப்பிட்டு நோகடிக்கக்கூடிய குணங்கள் உடையவர்களா இருக்கு. ஏனென்றால் நம்ம சமுதாயத்தில் இது ஓகேன்ற மாதிரி அதை ஒரு பெருசாக மதிக்கிறதே இல்லை. இதை பற்றி இப்படி சொல்லக்கூடாதுன்ற ஒரு 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 வரநிறையே இல்லை. டோன்ட் டூ தட். உங்களுக்கு தெரியுமா, அந்த மனைவியை நீங்கள் கூப்பிடும்போது அந்த மனைவிக்கு எவ்வளோ மனசு கவலைப்படும். அந்த கணவரை நீங்கள் கூப்பிடும்போது அந்த கணவருக்கு எப்படி மனசு கவலைப்படலாம். பிள்ளைகளை கூப்பிடும்போது பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும், சகோதரர்களை கூப்பிடும்போது சகோதரர்கள் எப்படி இருக்கும், மாமனார் மாமியாருக்கு, மச்சானுக்கு, இப்படி எத்தனையோ உறவுகளுக்கு அந்த வழி எப்படி இருக்கும், வளரும். அதாவது தங்களோட குடும்பத்திலே எப்படி ஏண்டா
ஒரு குடும்பத்திலேருந்து, நான் அடிக்கடி சொல்கிறேன், ஒரு குடும்பத்திலேருந்து ஆரம்பிக்குது நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், நடைமுறைகள். ஸோ குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க தயவு செய்து இனிமே யாரையாவது நேம் கால் பண்ணி கூப்பிடாதீங்க. அப்படி கூப்பிட்ற குணம் இருந்ததுன்னா கூப்பிடாதீங்க. ஓகே, வெரி ஹர்ட்ஃபுல். எனக்கும் அப்படி நிறைய பேர் வந்து கூப்பிட்டுருக்காங்க, கூப்பிட்டு மனநோய் அடிச்சிருக்காங்க. அப்போ அந்த டைம்லலாம் நாங்கள் வந்து என்ன வளரும்போது என்ன செய்கிறது, நம்மளை யாரும் பொருட்டும் எடுக்க மாட்டாங்க, நமக்கு வேலையும் இல்லை, ஒன்றும் இல்லை, நம்ம தாங்கி இருக்கிற குடும்பத்தாரை தாங்கி இருக்கிறோம். ஸோ அந்த நேரங்களெல்லாம் வந்து இப்படி ஒரு கொஃபியை குடித்தா கூட அவங்க சொல்லுவாங்க, ஏற்கனவே வந்து இப்போல உடம்பு வச்சுட்டு தானே இப்படியே போனீங்கன்னா வெடிச்சு போயிடுவேன் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ அதை நான் வந்து வரவேற்கிறதே இல்லை. அதுக்கு கொடுங்க. நீங்கள் வந்து விக்டம்ஸாக இருக்காதீங்க. ஓகே, நீங்கள் எதிர்த்து கொடுங்க. ஓகே, யாருக்குமே உரிமை இல்லை உங்கள் உடல்பாகையோ உங்கள் வெளி தோற்றங்களையோ இல்லை உள் தோற்றங்களை பற்றி கமெண்ட் பண்ணுறதுக்கு தவறான முறையில். ஸோ அப்படி யாராவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது உங்கள் குடும்ப நபராக இருந்தாலும் சரி, வெளியாக்களாக இருந்தாலும் சரி, நின்று திருப்பி ஸ்டாப் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, அது ரொம்ப 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 முக்கியம். சுயமரியாதைன்றது நான் திருப்பி நான் வந்து என்னுடைய கணவர் சார்பாகவும் என் சார்பாகவும் வந்து பொர்ட்ரேட் பண்ணுறது எங்களோட பிளாட்ஃபார்மில் இந்த மாதிரியான விஷயங்கள். சுயமரியாதை, டிசிப்ளின் அண்ட் ரெஸ்பெக்ட். கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். ஓகே, அண்ட் இந்த மாதிரியான விஷயங்களை தொடராதீங்க. ஓகே, இப்போல்லாம் யாராவது இப்படி வந்து என் பக்கத்தில் இதை வந்து பற்றி சொன்னாங்களேன்னா அப்படி இருக்கும் எனக்கு, அப்படி கொடுப்பேன். அதுக்கு என்னுடைய மைண்ட் ட்ரெயின் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கு எத்தனை வழிகளை தாண்டி வந்திருப்பேன். ஐ எம் பிளஸ்ட் பிகாஸ் என்னுடைய கணவர் ஒரு நாளுமே ஒரு உடல் ரீதியாக பற்றி என்னை பற்றி இப்படி இருக்கிறாய் அப்படி இருக்கிறாய் என்று சொன்னதில்லை, வர்ணித்திருக்கிறார். ஆனால் ஒரு நாளும் வந்து ஒரு கவலைக்குரிய விஷயமா அதை சொன்னது கிடையாது. எனக்குமே லூஸ் ஸ்கின்ஸ் இருக்குது. நான் வந்து பெரிய ஆளாக இருந்தேன், இதை விட பெரிய ஆளாக இருந்தேன். நான் ஒரு கட்டத்தில் நல்ல குண்டாக இருந்தேன், மெலிசாக இருந்தேன். இப்போ நிறைய விஷயங்கள் அப்படி மாற்றி நம்முடைய வாழ்க்கையில் பருவங்கள் மாற நாங்கள் மாறிக்கொண்டே தான் இருப்போம், எங்கள் உடல் வாகுகள் எல்லாம். ஸோ அப்போ எனக்கும் வந்து லூஸ் ஸ்கின்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது, வயிறில் இதில் இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் என் கணவர் என்னை எனக்காகவே ஏற்றுக்கொண்டு அதை கூட அழகன்று சொல்லி இது பண்ணி என்னை பூஸ்ட் பண்ணுறார். அப்படி ஒரு கணவரோ அப்படி ஒரு மனைவியா இருங்க. அதை விட்டுட்டு குத்தி காட்டி உங்களோட ஓன் லவ்வபிள் ஒன்ஸை குத்தி காட்டி அவங்க மனசை நோகடிக்காதீங்க. நீங்கள் மற்ற விஷயங்களெல்லாம் சரியாக செய்யலாம், இந்த விஷயங்கள் உழைச்சி கொடுக்கலாம், சில விஷயங்கள் கடமைகளை செய்யலாம். ஆனால் இந்த மாதிரி சில நஞ்சுத்தன்மையான குணங்களை வச்சு உங்களோட வாயால் மனசால் நீங்கள் உங்களோட உறவுகளை கூப்பிடும் போது நினைக்கும் போது அது நீங்கள் மற்ற விஷயங்கள் செய்தாலும் செய்யாத மாதிரி தான். ஓகே, பிகாஸ் நீங்கள் உங்களுக்கு ஒரு சரியான பர்சனாக இருங்க. ஓகே, என்னுடைய கணவர் கருப்பு, என்னுடைய கணவர் நான் அவரை பார்க்கும்போது அவரோட பழகும்போது அவருக்கு வந்து ஒரு இந்த முதுகுக்கு கீழே வந்து ஒரு பெரிய ஒரு கட்டி ஒன்று இருந்தது. அவருக்கு அது சரியான மாதிரி வெக்கம். அது என்ன, ஒரு வாள் மாதிரி கூட இருக்கிற மாதிரி அவருக்கு ஃபீல். அப்படி ஒரு கட்டி ஒன்று இருந்தது அவருக்கு. அப்போ அவர் எனக்கு சொல்கிறாரு, இப்படி ஒன்று இருக்குது, எனக்கு பயமாக இருக்குன்னு என்ன நினைப்பேயோண்டு. அதான் அருவருப்பாக இருக்குது அப்படி இதுன்ற மாதிரி அவருக்கே அதை தோணி அது ஒரு தாழ்ந்த நிலை வந்துடுச்சு. என் கணவரை அவருடைய மனசுக்காக நான் காதலிச்சேன். நான் அவருக்கு என்ன இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்றதுக்கு தயாராகத்தான் இருந்தேன். இன்னும் நம்ம சேர்ந்து வாழ்கிறோம். இப்போ எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. ஒரு உடம்பு கூடுனா, உடம்பு குறைய இருந்தா, உடம்பு பார்ட்ஸில் ஏதாவது மாற்றக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும் பட்சத்தில் அதை சரியாக சொல்லி வழிநடத்தி செய்யுங்க. அது வேறு அது அக்கறை அதுக்கு. இப்போ என்னுடைய அந்த கணவருடைய அந்த பார்ட் வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டோம், டாக்டர்கிட்ட போய் ரிமூவ் பண்ணிட்டோம் சர்ஜரி வயசில்.
அதை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருந்தது, ரிமூவ் பண்ணிட்டோம். அதுக்காக நான் வந்து அவர் அப்படி சொன்ன உடனே நான் பயந்து அருவறுத்து அவரை விட்டுட்டு போயிருந்தேன்னு இன்றைக்கு இந்த அருமையான புருஷர் எனக்கு கிடைச்சிருப்பாரா? என்ன எல்லாத்தையும் வெல்லலாம் உண்டா அன்பா. உங்களுக்கு உங்களுடைய பார்ட்னர்ஸோ பிள்ளைகளோ உடம்பு கூட இருந்தாலோ குறைய இருந்தாலோ கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு 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 அக்கறையில் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அது சொல்கிற விதம் இருக்கு, சொல்லுங்க. ஆனால் ஒரு நாளும் பேர் சொல்லி அவங்க மனசை இன்னும் நோக அடிக்காதீங்க. பிகாஸ் இட்ஸ் நாட் ரைட், இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். அந்த வடுக்கள் எல்லாம் அந்த மனிதர்களோட மனசில் இருக்கத்தான் செய்யும். ஒருவேளை இப்போ என்னுடைய அம்மா மாதிரி எனக்கு தெரியாது, அவங்க ஒரு நாளுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது இல்லை இந்த மாதிரி விஷயங்களை. ஸோ அதனால வந்து எனக்கு தெரியாது இன்றைக்கு வரைக்கும் அவங்க மனசில் கவலை இருக்கா இல்லையாண்டு. அவங்க அதை ஏற்றுக்கொள்ளலாம், அவங்க காதலால் ஏற்றுக்கொள்ளலாம்ன்றது நான் சொன்னேன், அதை மாதிரி இருக்கலாம். பட் எந்த ஒரு சுயமரியாதை இருக்கிற எந்த ஒரு மனிதரும் வந்து ஒருக்கா வந்து இது கவலையப்படுவாங்க. ஏண்டா குண்டண்ட ஒரு விஷயம் வந்து குண்டம்மான்ட்டு தனிமையில் கூப்பிட்டாலே அது ரொம்ப இதாக இருக்கும். ஆக்களுக்கு முன்னுக்கு கூப்பிடும்போது அது எப்படி இருக்கும்? ஸோ இது எல்லாத்தையும் வெட்டி நறுக்கி இல்லாமல் ஆக்கிட்டு எங்களுடைய சந்தோஷத்துக்காகவும் எங்களுடைய உண்மையான உறவுகளின் சந்தோஷத்துக்காகவும் நாங்கள் வந்து வாழ வேணும் சரியான விதத்தில். ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். ஓகே, எல்லாருமே இதில் பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமே நான் சொல்கிறது என்னென்று புரியும். ஓகே, திருப்பியும் சொல்கிறேன். இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் இப்படியெல்லாம் சொல்கிறது, இப்படி சொல்லி புண்படுத்துறது வந்து உங்களுக்கு தான், புண்படுத்துகிற ஆக்களுக்கு தான் வந்து ஒரு பாதகமாக அமையும். பிகாஸ் நிறைய பேர் இதை எதிர்க்கிறோம், இப்படியான சொல்கிற விஷயங்களை எதிர்க்கிறோம். அண்ட் அதே சமயம் நானெல்லாம் வளர்ந்து வர காலத்தில் வந்து இந்த மாதிரி சப்போர்ட் எங்களுக்கு இல்லை அந்த டைமில். பட் இப்போ சப்போர்ட் இருக்குது. ஸோ யாரெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் கவலையில் இருந்து இப்படி பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் சிஸ்டமும் இருக்குது. கான்ஃபிடென்ஸ் கொடுக்கறதுக்கு பஞ்சம் இல்லை. ஆனால் நீங்கள் அப்படி பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீங்கள்டா உங்களுக்கு நீங்கள் தான் கான்ஃபிடென்ஸ் கொடுக்கணும், நீங்கள் தான் அதை எதிர்க்க வேணும். ஒரு கட்டத்தில் போதுண்டா சாமி என்று நானும் எதிர்த்தவள் தான். ஓகே, எதிர்த்தவள் தான். பார்த்தீங்களா, அதுக்கப்புறமா அடுத்தடுத்து எனக்கு நல்லது தான் அமைஞ்சிருக்கு. இன்றைக்கு என்ன நான் செல்ஃப் பண்ணுறேன். 41 வயசு நெக்ஸ்ட் வீக் ஆக போகுது. ஐம் ப்ரவுட் அபவுட் மை செல்ஃப். எப்படி வேணுமென்றாலும் சந்தோஷமாக என்ன நான் கேரி பண்ணுறேன். என்ன கேரி பண்ணுறதுக்கு, என்ன இன்னும் மெருகூட்டுறதுக்கு அழகூட்டுறதுக்கு என்னுடைய கணவர் கூட என்னை அந்த அளவுக்கு கேரி பண்ணுறார். என்னுடைய சகோதரங்கள் கூட அவ்வளோத்தை கேரி பண்ணுறாங்க. அண்ட் இங்கே எனக்கு எங்களுக்கு கிடைச்சிருக்கிற சகோதரங்களும் அக்கா நீங்கள் அப்படி என்று சொல்கிறீங்க. அந்த மனசு சந்தோஷம், அந்த சப்போர்ட் எல்லாம் இருக்கும்போது எப்போவுமே டோன்ட் லூஸ் ஹோப். நானும் விக்டமாக இருந்தவ தான். ஆனால் பார்த்தீங்களா, இந்த நம்பிக்கை உங்களுக்கும் இருக்கணும். வெளியே வாங்க. ஓகே, டேக் கேர்.